ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான காயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் படிக்கும்போது இந்த காயை சாப்பிட்டா நல்ல மூளை வளரும் அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம இது சாப்பிட மாட்டோம். ஏன்னா இயற்கையாகவே இதில் வழவழப்பான ஒரு தன்மை இருக்கிறதுனால இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதில் பல நன்மைகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காய் தாங்க வெண்டைக்காய். இந்த பதிவில் வெண்டைக்காயோட நன்மைகள், அப்புறம் வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு உணவு முறையை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கார்ப்ஸு, ஃபேட்டு, குட் ஃபேட்டு, ப்ரோட்டீனு, விட்டமின்ஸு, மினரல்ஸ், அப்புறம் ஃபைபர். இதில் விட்டமின்ஸ் ஏவும் சியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த காயில் சாம்பார், புளிக்குழம்பு, பொரியல், வறுவல் இதெல்லாம் சமையலாக சமைச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, முதல் நாள் நைட்டே இந்த வெண்டைக்காவை வெந்தயத்தோடு ஊற வச்சு இந்த தண்ணியை மறுநாள் காலையில் குடிக்கும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. வாங்க இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். வெண்டைக்காய் மூளை வளர்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லது. இந்த காய் செரிமானத்திற்கு ரொம்பவே நல்லது. உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கலை தடுக்கவும் இது பயன்படுது. அதே போல் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் பார்த்துக்குது. அதனால் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த காயை ரெகுலராக உணவில் எடுத்துகிட்டு வந்தால் உடல் எடை குறையும். இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை குறைக்குது. அதே போல் கேரட் எப்படி கண்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் வெண்டைக்காவும் ரொம்பவே நல்லது. இதுலேயும் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் மற்றும் அதை சுற்றியுள்ள நரம்புகளுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, கல்லீரலுக்கும் ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது. கொலஸ்ட்ரால் குறைஞ்சிச்சுனாவே இதய நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காயை நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்பவே ஈஸிங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும்போது அதோட கொழப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கும். அந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஏன் வெங்காயத்தை இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா, வெங்காயத்தை ஆரம்பத்திலே போட்டோம்னா அது சீக்கிரமாக கருகிடும். வெண்டைக்காய் பாதி வதங்கினதுக்கப்புறம் போடும்போது வெண்டைக்காய் வதங்குறதுக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கும் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். வேணும்னா தனி மிளகாய்த்தூள், மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். நான் ஏன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அப்படின்னா, இதில் நிறைய மசாலா ஐட்டம் சேர்ந்துருக்கு, அதனால் இதை நான் சேர்த்துருக்கேன். இது கூட மிளகு பொடி சேர்த்துருக்கேன். மிளகு பொடி குழந்தைகள் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம உணவு ஐட்டத்தில் சேர்த்து கொடுக்கும்போது அவங்களே அறியாமல் சாப்பிட்றாங்க. உரப்பை மிளகாயினால் வர உரப்பை குறைச்சிட்டு மிளகு பொடியினால் உரப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஃப்ரையை செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எங்கள் குட்டீஸ்க்கு விரும்பி சாப்பிட்ற ஒரு வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் வறுவல். இவ்வளோ நன்மைகள் உள்ள இந்த வெண்டைக்காயில் ஆக்சிடேட் அதிகம் இருக்கிறதுனால சிறுநீரகம் அப்புறம் பித்தப்பை கற்களை வளர செய்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க குறைவாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.